Good morning, my dear students. So, in the week, unnudaiya first class, component based technology. Last class la vandu nama Visual Studio .NET nudaiya features paathom and then adanudaiya different versions vandu nama discuss pannom illaya. So, inniki class la nama paaka pora topic enna nu ketaka exploring Visual Studio IDE. IDE na enna nyamam iruka? I hope you all should have answered yourself. IDE அப்படின்னாக்கா Integrated Development Environment. அதாவது நீங்க ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், அதுல கம்பைலிங், டீபக்கிங், எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரன் பண்றது எல்லாமே வந்து இன்டகிரேட்டட்னா என்னது, ஒருங்கிணைஞ்சு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டுடியோ .NET ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ரன் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கு, எக்ஸ்ப்ளோரிங்னா அதை வந்து கம்ப்ளீட்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பற்றி we are going to dig, அதாவது அது உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது உள்ள போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ் அண்ட் விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2008ன்றது தான் நம்மளுடைய சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போறது. அதில் வந்து நம்மளுடைய மெஷின்ல அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல ப்ரோக்ராம்ஸ்குள்ளார மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ .NET அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பேஜ் வந்து வரும். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் வந்து உங்கள்கிட்ட சூஸ் பண்ண சொல்லும். பட் இதுல வந்து ஆல்ரெடி விஷுவல் பேசிக் வந்து நமக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. If you want, you can go here. இதுல போய் நீங்க அதர் லாங்குவேஜஸ் குள்ள போனீங்கன்னா ரிமைனிங் லாங்குவேஜஸ் அதுல சப்போர்ட் பண்ற எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும். பிகாஸ் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜஸ் இல்லையா, சப்போர்ட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் பார்த்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளார டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, விண்டோஸ் அப்ளிகேஷன். விண்டோஸ் அப்ளிகேஷன்றது வந்து காமனா நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம், ஒரு யூஸ்வலா ஒரு அப்ளிகேஷன், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ, ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், அந்த மாதிரி நீங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனுக்காக இருக்கிறது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன். ஓகே, அடுத்தது கன்சோல் அப்ளிகேஷன் இருக்கும். கன்சோல் அப்ளிகேஷன்னா நீங்க C++லாம் ஒரு டெக்ஸ்ட் மோடுல நம்ம ஒரு அவுட்புட் பார்ப்போம் இல்லையா, அது வந்து கன்சோல் அப்ளிகேஷன். உங்களோட சிபிடி லேபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த கன்சோல் அப்ளிகேஷன் தான். அடுத்தது தான் இந்த விண்டோஸ் அப்ளிகேஷன்ல வரும். ஓகே, இதுலயே பாருங்க கிளாஸ் லைப்ரரி இருக்குது, விண்டோஸ் கண்ட்ரோல் லைப்ரரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் கிளாஸ் லைப்ரரிக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் கொடுத்து ஸ்டார்ட்ல ப்ரோக்ராம்குள்ளார மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போறோம். ஸ்டார்ட் பேஜ்ல நீங்க நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும். சரியா? இதுல வந்து யூ கேன் சூஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் வேணுமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ எனக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் வேணும்னா இதுல வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ராஜெக்டோட நேம் பாருங்க, விண்டோஸ் அப்ளிகேஷன் 1 அப்படின்னு வந்திருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுல வந்து நமக்கு தேர்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. லெஃப்ட் பேன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் சச்சஸ் விஷுவல் பேசிக்கா, விஷுவல் C#, இங்க நீங்க அதர் ப்ராஜெக்ட் டைப்னு போனாக்கா அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் தென் தி ரைட் பேன்ல வந்து ASP.NET, அது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனா வெப் அப்ளிகேஷனான்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்னா வியூ எப்படி இருக்கணும்ன்ற டெம்ப்ளேட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது உள்ள போனதுக்கு பிறகு யூசர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு 6 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குமா. ஃபார்ம் டிசைனர், டூல் பாக்ஸ், ப்ராப்பர்ட்டி விண்டோ, கோட் எடிட்டர் விண்டோ, சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், சர்வர் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ல we'll be discussing. ரைட்டா? இப்போதைக்கு விஷுவல் ஸ்டுடியோ ஐடியினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் அந்த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் we'll be seeing in the next video. Thank you students.